அக்கலே முடிச்சு விட்டாங்க போக முடிச்சு விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள இருக்க அந்த 6 பேருமே ஒரு வகையில மண்டக்கருக்குல தான் சுத்திட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பணப்பெட்டியை பொறுத்தவரைக்கும் டாஸ்க் எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மணி பாக்ஸ்க்கான அந்த டாஸ்க் இருக்குல்ல, இந்த டாஸ்க்குக்கான ரூல்ஸே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி எந்த ஒரு ரூலுமே இல்ல. பயங்கரமான ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. பிக் பாஸ் டீம் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ப்ரோ. இந்த பணப்பெட்டியை வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா வைக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த பிரைஸ் அமௌண்ட் ஒன்னு இருக்குல்ல, பிரைஸ் அமௌண்ட் மீன்ஸ் அந்த டைட்டில் வின்னருக்கான பிரைஸ் அமௌண்ட், அந்த பிரைஸ் அமௌண்ட்டை மொத்தமாலாம் தூக்கி ஒருத்தனுக்கு கொடுக்க முடியாது. அதை நாங்க பிச்சு பிச்சு வீச போறோம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கடைசியில் இருக்க இந்த 6 பேருமே அப்படி ஒரு மாதிரி நொந்து நூடுல்ஸ் ஆக போறாங்க அப்படிங்கறத உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா மொத்த ரூல்ஸையுமே பிக் பாஸ் மாத்தி வச்சிருக்காரு. இப்போ நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இந்த இதுக்கு முன்னாடி சீசன் எப்படி இருக்கும், பணப்பெட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பெட்டி வைப்பாங்க. அப்படியே நண்பர்கள் ஒரு சின்ன உதவி, இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும் பார்த்து பண்ணி விடுங்க. அந்த பெட்டில ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டை யார் எடுத்துட்டு போறாங்களோ அவங்க ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் டைட்டில் வின் பண்ணுவாங்கல்ல, அந்த ஒரு நபருக்கு ஒரு 50 லட்சத்தை தூக்கி கையில கொடுப்பாங்க. ஓகேவா? ஆனா இந்த சீசன் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப வீட்டுக்கு வந்து பல பணப்பெட்டிகள் வைக்க போறாங்க. டெய்லி எனக்கு தெரிஞ்சு நிறைய பணப்பெட்டி வரும். அந்த பணப்பெட்டியில எவ்வளவு அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை யார் யார் எடுக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்லாம் உனக்கு. ஓகேவா? இப்படி இப்ப முத்துக்குமார் 50,000 எடுத்துக்காருல, அந்த 50,000 உனக்கு. ஆனா அந்த 50,000 கம்பெனி கொடுக்காது. அந்த 50,000 எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னா அந்த டைட்டில் வின்னருக்கு ஒரு பிரைஸ் அமௌண்ட் வச்சிருக்காங்க ஒரு 50 லட்சம் ரூபாய். அந்த 50 லட்சத்துல இருந்து மைனஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? சோ கம்பெனி வந்து காசை மிச்சப்படுத்த முடிவு பண்ணிட்டாங்க. உனக்கு பிரைஸ் அமௌண்டா வேணும், பிரைஸ் அமௌண்ட் இருரா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பெட்டிக்கான பிரைஸ் அமௌண்ட் எல்லாமே டைட்டில் வின்னருக்கான பிரைஸ் அமௌண்ட்ல தான் உருவ போறாங்க. ஓகேவா? அந்த வகையில வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் ட்ரை பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது. ஓகேவா? அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே போராட தான் செய்வாங்க. ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் நான் கவனிச்ச வரதுக்கு வீட்டுக்குள்ள வந்த முக்காவாசி பேர் வந்து ஃபேம் தேடிலாம் வரல. வீட்டுக்குள்ள வந்த முக்காவாசி பேர் எப்படியாச்சும் அப்படியே உருட்டி பரட்டி அந்த 50 லட்சத்தை வின் பண்ணிடணும். அப்படியே அந்த 50 லட்சத்தை வின் பண்ணி அந்த டிராஃபியை வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடணும்னு சொல்லி தான் ஒரு முடிவோட இருக்காங்க. அந்த வகையில பிக் பாஸ் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வச்சோன்னே வீட்டுக்குள்ள இருக்க யாருக்குமே கையும் ஓடல காலும் ஓடல. பூரா பேரும் ஷாக்கே. அந்த பக்கம் பார்த்தா ஜாக்லின் ஒரு சைடு ஷாக்காய் உட்கார்ந்துருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தா முத்துக்குமரனே, அந்த பக்கம் பார்த்தா சௌந்தர்யா, இந்த பக்கம் பார்த்தா ரயான், இந்த பக்கம் பார்த்தா விஜய் விஷால், எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் பிரைஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது தனியா கொடுக்கல. ஓகேவா? பிரைஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது தனியா கொடுக்கல. அந்த அமௌண்ட்டை பிச்சு அந்த அமௌண்ட்டை தான் பிச்சு வீட்டுக்குள்ள பணப்பெட்டி யார் எடுக்க போறாங்களோ அந்த நபர்கள் கொடுக்க போறாங்க. வீட்டுக்குள்ள டிவில போட்டு விட்டாங்க வின்னர் பிரைஸ் அமௌண்ட் 50 லட்சம்னு சொல்லி போட்டு விட்டாங்க. 50 லட்சத்துல இருந்து தான் டெய்லி மைனஸ் ஆக போகுது. ஓகேவா? அந்த வகையில இந்த டாஸ்க்குக்கான இன்னொரு ரூலை பாருங்க. இந்த டாஸ்க் வந்து நீங்க வந்து விளையாடணும்னு நினைச்சா விளையாடலாம். இது ஆப்ஷனல் மாதிரி தான் வச்சிருக்காங்க. இந்த டாஸ்க்ல இறங்கி நீ விளையாடணும்னு நினைச்சா விளையாடலாம். ஆனா அதான் அந்த லெட்டர்ல ஒரு விஷயத்தை படிச்சாப்ல, இந்த பணப்பெட்டியை நீங்க இந்த வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா இந்த ஆட்டத்தை நீங்க தொடரலாம்னு சொல்லி போட்டுருந்தாங்களா. அதுக்கு என்ன மீனிங்னா பணப்பெட்டியை யார் வேணா எடுக்க போலாம். ஓகேவா? உனக்கு காசு வேணுமா நீ எடுக்க போலாம். இல்ல நீ டைட்டில் வின்னருக்கு நான் உட்கார்ந்திருக்கேன், நான் டைட்டில் வின்னர் தான் ஆக போறேன்னு சொல்லி உட்கார்ந்திருந்தேன்னா உன் பிரைஸ் அமௌண்ட் ஆல்ரெடி அங்க எவனா பிச்சிட்டு இருப்பான்னு அர்த்தம். ஓகேவா? ஆல்ரெடி வீட்டுக்குள்ள வந்து இப்போதைக்கு 2 லட்சம் ரூபாய் காலி. ஓகேவா? பிரைஸ் அமௌண்ட் இப்ப எனக்கு தெரிஞ்சு வின்னருக்கான பிரைஸ் அமௌண்ட் வந்து 47 லட்சத்தையும் 47.5 லட்சமா மாறிட்டு. ஓகேவா? அந்த வகையில நீ டைட்டில் வின்னருக்கு வெயிட் பண்ணனா வெயிட் பண்ணு. ஆனா உனக்கான அமௌண்ட் 50 லட்சமா உன் கைக்கு வர போறது இல்ல. பிச்சு இவனை எடுத்துட்டு போக போறாங்க. மீதி இருக்க அந்த 6 பேருமே பிச்சு எடுத்துட்டு போக போறாங்க. அந்த வகையில ஃபர்ஸ்ட் டாஸ்க் வைக்கறாங்கல, இந்த டாஸ்க்ல இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த டாஸ்க பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருந்தோம்ல, இந்த டாஸ்க யாரா ஒருத்தர் கை தூக்கி டாஸ்க் அட்டெண்ட் பண்ணலாம். அட்டெண்ட் பண்றவங்க குறிப்பிட்ட டைம்க்குள்ள போயிட்டு அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு வரணும். அப்படி எடுத்துட்டு வர முடியலன்னா அந்த பணப்பெட்டியில என்ன அமௌண்ட் இருக்கோ அதோட அவங்க வீட்டுக்கு போயிடலாம்னு சொன்னல, அப்படியும் இல்ல. நீ ட்ரை பண்றியா? ட்ரை பண்ணு. பணப்பெட்டி எடுத்துட்டு உள்ள வந்துட்டியா? அந்த பணம் உனக்கு. ஓகேவா? அந்த பணம் உனக்கு தனியா கொடுத்துறாங்க. இது பிரைஸ் மணில ஆட் ஆகாதான். இது ஆக்சுவலா தனியா தான் கையில கொடுக்கிற மாதிரி இருக்கு போல. சோ அந்த பணம் உனக்கு. ஒருவேளை அந்த டைமுக்குள்ள நீ வீட்டுக்குள்ள வரலனா உனக்கு பணமும் கிடையாது வீடும் கிடையாது. நீங்க டைரக்டா உங்க வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி நினைச்சிட்டு இருந்தோம், ரைட், ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் அட்டெண்ட் பண்ணாங்கன்னா அந்த நபர் தோத்துட்டானா அந்த 5 லட்சத்தோட வீட்டுக்கு போயிருவாங்க, 10 லட்சத்தோட வீட்டுக்கு போயிருவான்னு பார்த்தா அதுதான் இல்ல. நீ தோத்துட்டியா வெறும் கை ஆட்டிட்டு தான் வீட்டுக்கு போகணும். அதனால நீ அந்த டாஸ்க் அட்டெண்ட் பண்ண போறனா கண்டிப்பா அந்த டாஸ்க்ல ஜெயிச்சிரும் அப்படின்னா மட்டும் தான் நீ அட்டெண்ட் பண்ணணும். அதை தாண்டி தோத்தாலும் பரவாயில்ல எனக்கு அந்த பிரைஸ் அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லி யோசிச்சனா வாய்ப்புகள் கிடையாது. அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இருக்க சில பேர் வந்து இப்ப சரியான குழப்பத்துல சுத்துறாங்க. முக்காவாசி கொஞ்சம் மக்காதான் இருக்கும் போல, டாஸ்க புரிஞ்சிக்க மாட்டேங்காங்க. இந்த டாஸ்க பொறுத்தவரைக்கும் நீ ஆடணும்னா ஆடலாம், ஆடாம கூட இருக்கலாம். ஓகேவா? வேற வேணா ஆடி அந்த டாஸ்க வேற எவனா கூட ஆடிப்பான், பிரச்சனை கிடையாது. அப்படி நீங்க யாருமே ஆடலனா அதுக்கான அமௌண்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க. மற்றபடி எதுவுமே கிடையாது. அது அப்படியே தான் இருக்க போகுது. ஆடணும்னு விருப்பப்பட்ட நபர்கள் மட்டும் தான் ஆடணும். ஆனா வீட்டுக்குள்ள இருக்க சௌந்தர்யா நினைக்கிறாங்க தெரியுமா, இந்த டாஸ்க்கை நம்ம அட்டெண்ட் பண்ண முடியலன்னா வீட்டுக்குள்ள இருக்க மாட்டோம் போலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பவித்ரா சேம் அதே மாதிரி தான். இந்த டாஸ்க் அட்டெண்ட் பண்ண முடியலன்னா இந்த டாஸ்க்கை நம்ம அட்டெண்ட் பண்ணலன்னா கடைசி வரைக்கும் சும்மா இருந்தா நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியாது போல, எவிட் பண்ணிடுவாங்க போலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுல ஜாக்லினுக்கான பயம் என்னன்னா
போச்சடா 50 லட்சம், போச்சடா 50 லட்சம், 50 லட்சத்தை ஆசைப்பட்டுதான் 50 லட்சம் கையில கிடைச்சிரும் சொல்லி தான்டா உள்ள வந்தேன்னு சொல்லிட்டு ஜாக்லினுமே ஒரு மண்ட கிறுக்குல உட்கார்ந்துருக்காங்க. இதுல சௌந்தர்யா இன்னொரு கிறுக்குல உட்கார்ந்துருக்காங்க. என்ன தெரியுமா? இதுல சௌந்தர்யா இன்னொரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்க பேசுறாங்க வீட்டுக்குள்ள, மச்சான் இந்த டாஸ்க் நான் அப்படியே ட்ரை பண்ணு மச்சான், ஏதாவது ஒன்று பண்ணும், ஏன்னா எக்ஸ்ட்ரா எவ்வளோ காசு கிடைச்சா லாபம் தானே மச்சான். இப்போ வின்னர்லாம் நான் சைடில் வச்சிடறேன் மச்சான், வின்னர்லாம் ரெண்டாவது வச்சுக்கிறேன், இருந்தாலுமே இப்போ நான் ஏதோ ஒரு அமௌண்ட் வின் பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா மாதிரி தானே மச்சான், நான் ஆல்ரெடி வெளியே நிறைய அமௌண்ட் லாஸ் பண்ணியிருக்கேன், அந்த அமௌண்ட் நான் ரெக்கவரி பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. கோ நல்ல ஒன்று புரிஞ்சுக்கா, இந்த அமௌண்ட் எல்லாமே டைட்டில் வின்னருக்கான அமௌண்ட்ல இருந்தால் லெஸ் ஆக போகுது. ஓகேவா? அந்த வகையில் நீங்க எவ்வளோ வின் பண்ணாலும் உங்களுக்கான அமௌண்ட்டை தான் நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? உங்களுக்கான அமௌண்ட்டை தான் ரிட்டர்ன் எடுக்க போறீங்க. டைட்டில் வின்னர் யார் ஆவான்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2 பேரை வச்சிருக்கேன்ப்பா, முத்துக்குமரன், சௌந்தரன், இந்த 2 பேரும் மாத்தி மாத்தி போராடிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல இந்த 2 பேர் தான் இந்த பணப்பெட்டிக்கு போராடி ஆகணும். இந்த 2 பேரை தாண்டி எவனா ஒருத்தன் இந்த பணப்பெட்டிக்கு போராடி அமௌண்ட்டை சேர்த்துக்கிட்டே இருந்தானா அவன் தான் லக்ல இருக்கான்னு அர்த்தம். எப்படி? அவன் தான் மிகப்பெரிய லக்ல இருக்கான்னு அர்த்தம். அந்த வகையில் இன்னைக்கு முதல் டாஸ்க்ல முத்துக்குமரன் அவர்கள் 50,000 வின் பண்ணியிருக்காப்ல. எப்படி 50,000 வின் பண்ணியிருக்காப்ல. 50,000 வின் பண்ணனால அந்த டைட்டில் வின்னருக்கான பிரைஸ் அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்? 49.5 லட்சங்களா மாறிடும். ஓகேவா? 49.5 லட்சங்களா மாறிடும். ஆனா நாளைக்கான எபிசோட நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்க முடியும். இன்னைக்கு ஷூட்ல போயிட்டு இருக்குது. ரயான் அவர்கள் ரவுண்ட் 2ல வின் பண்ணதா ஒரு நியூஸ் வந்திருக்குல, அதுல 2 லட்சம் வின் பண்ணிருக்காப்ல. எப்படி ரயான் அவர்கள் 2 லட்சத்தை வின் பண்ணிட்டாங்க. அப்போ இப்போ டைட்டில் வின்னருக்கான பிரைஸ் அமௌண்ட் எவ்வளவு? 47.5 லட்சங்கள். எப்படி 47.5 லட்சங்கள். சோ டைட்டில் வின்னருக்கான அமௌண்ட் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். அப்ப வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே ஒரு வகையில ஒரு மாதிரி மண்டக்கு இருக்காகும். ஆஹா நம்ம அமௌண்ட் போகுதடா. ஏன்னா இப்ப வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேர் அவங்க தான் டைட்டில் வின்னர் சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் டாப் 6ல இருக்காங்க. சோ டாப் 6ல இருக்கும்போது கண்டிப்பா அதை யோசிக்க தான் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள எவன் டாஸ்க் ஆட போறானோ மீதி எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள இருந்து என்ன நினைப்பாங்க தெரியுமா? தோத்துரு தான் யோசிப்பாங்க. அவன் தோத்துட்டா ஈஸியா முடிச்சிருவாங்க. ஓகேவா? தோத்துட்டா அந்த டாஸ்க் முடிச்சு விட்டுருவாங்க. அதனால எல்லாருமே ஜெயிக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. வெளியே பார்க்கும்போது ஜெயிக்கணும்னு யோசிப்பாங்க, உள்ளுக்குள்ள தோக்கணும் தான் நினைப்பாங்க. ஓகேவா? அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் தான் அதிகமா இந்த டாஸ்க்கு போராட போறான். எப்படியே முத்துக்குமரன் தான் அதிகமாக போராட போறான். அடுத்த கட்டமா எனக்கு தெரிஞ்ச ஜாக்லின் போராட வாய்ப்பு இருக்கு, ரயான் போராட வாய்ப்பு இருக்கு. சௌந்தர்யா அவர்கள் ஏதோ ஒரு மைண்ட் தாட்ல இருக்காங்க. பணம் போயிருமா வருமா வராதான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சௌந்தர்யா அவர்கள் கண்டிப்பா அட்டன் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா அவர்கள் பாய் தான் நான் சொல்லுவேன். அமைதியா வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா தப்பிப்பாங்க. இல்ல அட்டன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இறங்கி போனா கண்டிப்பா மாட்டிப்பாங்க அப்படிங்கறத உண்மை. அந்த வகையில இப்ப முத்துக்குமரன் முதல் டாஸ்க் அட்டன் பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்கும் எல்லாருமே காசு தானே, எல்லாருமே காசு தான் வேணும். அவன் இந்த விஷயத்தை கேட்டேன்னு உடஞ்சிட்டான். அவன் இந்த விஷயத்தை கேட்டேன்னு உடஞ்சி சைட்ல ஒரு மாதிரி உட்காந்துட்டான். போச்சடா என் காசு தான் போகுமா, ஏண்டா 50 லட்சத்தை உருவீங்களாடான்னு சொல்லிட்டு யோசிச்சு உட்காந்துருக்கான். அதனால அவன் முடிஞ்ச அளவுக்கு இந்த பெஸ்ட்டை கொடுத்து எல்லா டாஸ்க்லையுமே வின் பண்ணி ஒரு காசு சேர்த்தா மட்டும்தான் அவன் தப்பிப்பான். இல்ல மத்தாள் கழிப்போம். இப்ப ரயானை விட்டான்னு வச்சுக்கோங்களேன், ரயானை ஒண்ணுன்னா உரி 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் உருவி ரயான் ஒரு 10-15 லட்சத்தை சேர்த்துட்டானா டைட்டில் வினருக்கான அமௌண்ட் காணாம போயிடும். டைட்டில் வின்னருக்கான அமௌண்ட் சுத்தமா காணாம போயிடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 லட்சத்தை உருவிட்டா அங்க வரப்போ 35 லட்சம் தான். 35 லட்சத்துல டாக்ஸ் அது இதுன்னு பிடிச்சி 30 லட்சம் தான் கைக்கே போக போகுது. டாக்ஸ் இல்ல 30 லட்சம் இல்ல, அதோட கம்மியா தான் போகும். ஆக்சுவலா ரொம்ப கம்மியா தான் கைக்கு போகும். ஓகேவா? அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் இதுக்கு பயங்கரமா போராட போறான். போராடுற முத்துக்குமரன் மாற்றதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப முதல் ரவுண்ட்ல அமௌண்ட் கம்மி, டிஸ்டன்ஸ் கம்மி. 2ஆம் ரவுண்ட்ல அமௌண்ட் அதிகமாகும், டிஸ்டன்ஸ் அதிகமாகும், டைமை கொஞ்சம் கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். இந்த மாதிரி வைக்கும் போது மாற்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மேபி இன்னைக்கு நைட்டுக்குள்ள இதுக்கான ரிசல்ட் கூட நமக்கு கிடைச்சாலும் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பிக் பாஸ் டீம் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க ஆடின ஆட்டத்துக்கு பணப்பெட்டிலாம் தனியா வச்சு உங்களுக்கு தனியெல்லாம் காசு கொடுக்க முடியாது. அந்த பிரைஸ் அமௌண்ட்ல இருந்தே உரி கொடுக்குறோம், வேணா வாங்கிக்கோங்க, இல்லன்னா வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. இதுல நான் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியா சொல்றேன். முத்துக்குமரன் ரயான் இந்த 2 பேரும் மாத்தி ட்ரை பண்ணி அந்த டாஸ்க்கை வின் பண்ணிட்டே இருந்தானோன்னா அவங்களுக்கான அமௌண்ட் கரெக்டாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை தவிர்த்து இந்த வீட்டுக்குள்ள நாங்களும் போறோம் 10 லட்சம் இருக்கு 20 லட்சம் இருக்குன்னு சொல்லிட்டு யாராவது பொத்துட்டு போனீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம வெறுகை ஆட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும் தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? அதனால பார்க்கலாம். பல பெட்டிகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிரைஸ் அமௌண்ட்டை மொத்தமா உருவி டைட்டில் வின்னருக்கு வெறும் 10 லட்சத்தை தான் கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவன்லே இந்த மணி பாக்ஸ் டாஸ்க்ல மொத்த அமௌண்ட்டே உருவிடுவோம் தான் எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சம்பவம் இருக்கு நண்பர்களே, சம்பவம் இருக்கு.